நம்ம தமிழகத்துக்கு உள்ள வரப்போற துணை ராணுவ படை முக்கியமாக அமித்ஷா அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருக்கு மிக முக்கியமான யாருமே எதிர்பார்க்காத ஒரு எச்சரிக்கை ஒண்ண தற்போது அமித்ஷா நேரடியாகவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருக்கு கடுமையான எச்சரிக்கை ஒண்ணு கொடுத்திருக்காரு. இதன் காரணமா இப்ப திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இதனால இத்தனை நாட்களாக திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல எப்ப ஒரு முடிவு கிடைக்கும்? எப்பதான் தீபத்தூண்ல தீபம் ஏத்தப் போறாங்க? அப்படின்னு நம்ம எல்லாருமே அந்த செய்தியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அமித்ஷா அவர்கள் போட்ட ஒரே ஒரு உத்தரவு ஆர்டர் நம்ம தமிழகத்துக்கு உள்ள துணை ராணுவ படை வர இருக்காங்க. முக்கியமாக வேற வழி இல்லாம முதல்வர் அவரே தற்போது இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல வேற வழி இல்லாம தீபத்தூண்ல தீபம் ஏத்துக்கிறதுக்கு ஒத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் இப்ப தள்ளப்பட்டிருக்காரு. அப்படி ஸ்டாலின் அவருக்கு எதிராக அமித்ஷா தற்போது என்ன ஒரு அதிரடியான உத்தரவை அவர் பிறப்பிச்சிருக்காரு? உண்மையாகவே துணை ராணுவ படை நம்ம தமிழகத்துக்கு உள்ள வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா? எந்த இடத்துல ஸ்டாலின் அவரு வசமா சிக்கினாரு? வேற வழி இல்லாம ஸ்டாலின் அவரே இப்ப ஒத்துக்க வேண்டிய நிலைமைக்கு அவர் ஏன் தள்ளப்பட்டிருக்காரு? அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்ப இந்த வீடியோவுல பார்த்துடலாம். அதனால வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடாம மட்டும் பாருங்க. அதாவது கார்த்திகை தீபத்தன்று திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல தீபத்தூண்ல தீபம் ஏத்தக்கூடாது அப்படின்னு தமிழக அரசு மலை மேல யாரும் ஏறக்கூடாது அப்படின்னு கிட்டத்தட்ட 144 தடை உத்தரவு பிறப்பிச்சாங்க. அதன் காரணமா இந்துக்கள் யாருமே மலை மேல ஏற முடியல. கிட்டத்தட்ட 20 நாட்களாக மலையில இருக்கிற காசி விஸ்வநாதன் கோயிலுக்கோ இல்ல தீபத்தூண் இருக்கிற அந்த இடத்துக்கோ யாருமே போக முடியாம தான் இருந்துச்சு. ஆனா, இப்ப கடந்த ஞாயிற்றுக்கிழமை முஸ்லிம்கள் அவங்க நடத்துற அந்த சந்தனக்கூடு அப்படிங்கிற அந்த நிகழ்வுக்கு மட்டும் தமிழக அரசு அவங்களுக்கு அனுமதி குடுத்திருக்காங்க. இத்தனை நாட்களாக மலை மேல யாரையுமே அனுமதிக்காம இருந்த போலீசார்கள், முஸ்லிம்கள் அவங்கள மட்டுமே அனுப்புனதால தான் தற்போது திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல ஒரு மிகப்பெரிய திருப்பமே இப்ப ஏற்பட்டிருக்கு. அதாவது திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல இதுவரைக்கும் நம்ம எல்லாருமே இந்து முன்னணி அதே போல பாஜக தரப்பு அவங்க எல்லாருமே தான் மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பொதுவாக இந்த செய்தி பார்க்குற எல்லாருக்குமே தோணுச்சு. ஆனா கடந்த வாரத்துல சாதாரண ஒரு திமுக தொண்டன் தான் அந்த பையன் பூர்ணச்சந்திரன். அவர் தற்போது தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும் அப்படின்னு அவருடைய இன்னுயிரை மாய்ச்சிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம, கோவில் இடத்துல இருக்கிற ஒரு மரம், அந்த மரத்து மேல தான் அவங்களுடைய அந்த பிறை நிலா சிகப்பு வண்ண கொடிய இப்ப முஸ்லிம்கள் அவங்க எல்லாருமே பறக்க விட்டுருக்காங்க. அப்படி கோயில் நேரத்துல இருக்கிற ஒரு மரத்துல அவங்க கொடி ஏத்தலாம். ஆனா கோவில் நேரத்துல இருக்கிற அந்த தீபத்தூண்ல நாங்க தீபம் ஏத்தக்கூடாதா? அப்படின்னு இப்ப மலை மேல பக்தர்கள் அவங்க எல்லாரையுமே போலீஸார்கள் அனுமதிச்சுட்டாங்க. ஆனாலுமே தீபத்தூண்ல எங்கள தீபம் ஏத்த விடணும் அப்படின்னு இப்ப ஒவ்வொரு நாளும் இதுக்கு முன்னாடி ஹிந்து முன்னணி, அதுக்கப்புறமா பாஜக தரப்பு போராடிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்துல இருக்கிற தமிழக மக்கள் அதே போல இந்துக்கள் எல்லாருமே தற்போது போலீஸையும் தமிழக அரசையும் பார்த்து இந்த கேள்வியை கேட்டு ஒவ்வொரு நாளும் இப்ப திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்துல தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும் அப்படிங்கிற போராட்டம் ஒவ்வொரு நாளும் இப்ப மக்களே நேரடியாக இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்து நடந்த போராட்டத்துல இந்த பெண்மணி ஒரு நிமிடம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. மலையில இருந்து நான் விழுந்தாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, ஏத்த விட மாட்டேன். மலை உச்சியில் தீபம் ஏற்றும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து தொடரும். அப்புறம் நாங்க இப்போ மலை உச்சியில் ஏற்றிட்டு நாங்கள் விட்டுருவோம், இல்லைன்னா தொடரும். இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாங்கள் இஸ்லாமியரில் எதுக்கலை, அவங்களும் எங்களுக்கு தான். அவங்களும் ஏற்றட்டும், நாங்களும் ஏற்றட்டும். எங்களுக்கு மலையில் கண்டிப்பாக உச்சியில் விளக்கு ஏற்றியே ஆகணும் சார். அதுதான், இது ஏற்றுற வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம். போராட்டம் போட்டு பண்ணிக்கிட்டே தான் சார் இருப்போம். தெரு மக்கள் கூட தான் செய்வோம். இது வந்து ஜாதி, இது கட்சி கிச்சி எதுவும் கிடையாது. நாங்கள் ஒன்லி பொதுமக்கள் ஒன்லி தான். நாங்கள் முருகனுக்காண்டி கண்டிப்பாக விட மாட்டோம். இதை எத்தனை நாளும் விட மாட்டோம். மலையிலேருந்து நான் விழுந்தாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, ஏற்ற விட மாட்டேன். அந்த அளவுக்கு தற்போது முஸ்லிம்களுக்கு கொடுக்குற அந்த மரியாதை இந்துக்களுக்கு திருப்பரங்குன்றத்துல கொடுக்கல அப்படிங்கிறத தற்போது திருப்பரங்குன்றம் மக்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எல்லாருமே இப்ப புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி கடந்த ஞாயிற்றுக்கிழமை ராஜா அவர்கள் நேரடியாக திருப்பரங்குன்றம் மலைக்கு அவரு போயிருக்காரு. அந்த இடத்துல
அவரு கைது செய்யப்பட்டிருக்காரு. அதனால இதுவரைக்கும் சாதாரணமாக இருந்த இந்த விஷயம் தற்போது ஹெச் ராஜா அவர்கள் கைது செய்யப்பட்டதால இன்னும் மிகப்பெரிய விஷயமாக தற்போது வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமாக ஹெச் ராஜா அவர்கள் விடுதலை ஆனதுக்கு அப்புறமா நேரடியாக டெல்லியில இருக்கிற அமித்ஷா அவருக்கு திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல இங்க எவ்வளவு பெரிய சீரியஸ்னஸ் ஆன விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்னு தற்போது அமித்ஷா அவருக்கு நேரடியாக எடுத்து சொல்லியிருக்காரு ஹெச் ராஜா. அதன் காரணமாக இப்ப அமித்ஷா அவர்கள் நேரடியாகவே திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும் அப்படின்னு நேரடியாக இப்ப அமித்ஷா அவரே தற்போது திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல நேரடியாக அமித்ஷா அவரே களத்துல இறங்க ஆரம்பிச்சிருக்காரு. அதனுடைய ஃபர்ஸ்ட் அடியாக இப்ப தற்போது அமித்ஷா அவர்கிட்ட இருந்து ஒரு அதிரடியான மெசேஜ் ஒன்று நம்ம தமிழக அரசுக்கு வந்திருக்கு. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காரு அமித்ஷா அவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல ஏற்கனவே ஒரு நபர் பூர்ணச்சந்திரன் அவருடைய இன்னுயிரை தியாகம் பண்ணியிருக்காரு. அப்படி தியாகம் பண்ணதுக்கு அப்புறமா கூட தமிழக அரசு இன்னும் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படாமலேயே இருக்கு. மேலும் திருப்பரங்குன்றம் மக்கள் ஒவ்வொரு நாளும் வீதியில இறங்கி மலை மேல இருக்கிற தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும் அப்படின்னு அவங்க எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தை விட மிக மிக முக்கியமாக நீதியரசர் சுவாமிநாதன் அவர் தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சதுக்கு அப்புறமா கூட தமிழக அரசு இன்னும் அந்த உத்தரவை செயல்படுத்தாம இருக்கீங்க அப்படின்னு இந்த 3 விஷயத்தையுமே அமித்ஷா அவர்கள் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. இந்த 3 விஷயத்தையுமே அமித்ஷா அவர்கள் நேரடியாக தமிழக அரசு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க மிகப்பெரிய தவறு இது அப்படிங்கிறத இப்போ அமித்ஷா தமிழக அரசுக்கு அனுப்பின அந்த மெசேஜ்ல இந்த 3 விஷயத்தையுமே நேரடியாக அவர் சுட்டி காட்டியிருக்காரு. ஸோ இதனால உடனடியாக ஸ்டாலின் அவர்கள் திருப்பரங்குன்றம் மலை மேல தீபத்தூண்ல தீபம் ஏத்தக்கூடிய இந்த பிரச்சனையில ஒரு சரியான முடிவு ஒருவேளை தமிழக அரசு அவங்க எடுக்காம போயிட்டாங்கன்னா, அடுத்தபடியாக இந்த விஷயம் இதோட மக்கள் கிட்ட அமைங்கிட்டா பரவாயில்ல. ஆனா இந்த விஷயம் இன்னும் பெரிய விஷயமாக மாறி இன்னும் தமிழக அரசு அவங்களுடைய போக்கு மத்திய அரசுக்கு பிடிக்காம போச்சு அப்படின்னா, நேரடியாக இங்க மத்திய அரசு கிட்ட இருந்து துணை ராணுவ படை கண்டிப்பாக தமிழகத்துல இறங்குவாங்க. அவங்களுடைய ஆதரவோட மக்கள் எல்லாருமே என்ன விரும்புறாங்களோ அதை நிச்சயமாக மத்திய அரசு செஞ்சு முடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அமித்ஷா அவர்கள் முக்கியமான ஒரு அதிரடி எச்சரிக்கையை நம்ம தமிழக அரசு அவங்களுக்கு கொடுத்திருக்காரு. அமித்ஷா அவருடைய தரப்பு கிட்ட இருந்து தமிழக அரசு அவங்களுக்கு இந்த மிக முக்கியமான எச்சரிக்கை தற்போது தரப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் இப்ப வெளியாயிட்டு இருக்கு. அப்படி இது மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா, அதை விட ஒரு மோசமான விஷயம் நிச்சயமாக தமிழக அரசுக்கு இருக்கவே முடியாது. முக்கியமா ஸ்டாலின் அவருக்கு இருக்கவே முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஹிந்துக்கள் எல்லாருமே தமிழக அரசு முழுக்க முழுக்க ஹிந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு அரசு அப்படின்னு மக்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுல திமுக அவங்க மேல அதிருப்தியிலையும் கோபத்திலையும் தான் இப்ப இருக்காங்க. இந்த நேரத்துல திமுக அரசு அவங்க செய்ய வேண்டிய ஒரு வேலையை மத்திய அரசு அவங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா, அப்படியே மக்கள் எல்லாருமே நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல மத்திய அரசு அவங்க மேல மக்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுல நம்பிக்கை தான் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல நிச்சயமாக ஏற்படும். அது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல நிச்சயமாக ஸ்டாலின் அவரு ரொம்ப பெரிய அளவுல கவனமாக தெளிவா இருப்பாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால நிச்சயமாக திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல எப்ப முஸ்லிம் அவங்க எல்லாரையுமே சந்தனக்கூடு அப்படிங்கிற அந்த நிகழ்வை நடத்துறதுக்காக, அதே போல அங்க தர்கா பக்கத்துல அந்த பிறை நிலா கொடி ஏத்தத்துக்கு அவங்களுக்கு உத்தரவு கொடுத்தாங்களோ, அப்பவே திமுக அவங்க எல்லாருக்குமே ஒரு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா இப்ப அவங்களுக்கு அனுமதி கொடுத்த மாதிரி இப்ப எங்களுக்கும் தீபத்தூண்ல தீபம் ஏத்துறதுக்காக அனுமதி கொடுங்க அப்படின்னு தற்போது திருப்பரங்குன்றம் மக்களே அவங்க எல்லாருமே ஒவ்வொரு நாளும் இப்ப போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த போராட்டத்துக்கு இப்ப அமித்ஷா அவர்கள் நிச்சயமாக நீங்க சீக்கிரமா விடை காணுங்க. இந்த போராட்டம் பெருசாச்சுன்னா கண்டிப்பாக துணை ராணுவம் டெல்லியில இருந்து தமிழகத்துக்கு வரும். அவங்களுடைய உதவியோட பாஜக கண்டிப்பாக தீபத்தூண்ல தீபம் ஏத்ததான் போறாங்க. அதனால இப்ப வேற வழி இல்லாம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரே என்னடா செய்யறது அப்படின்னு ஏற்கனவே எப்படி மலை மேல பக்தர்கள் யாரையுமே அனுமதிக்காம இருந்துட்டு அதுக்கப்புறமா அனுமதிக்க வேண்டிய அந்த கட்டாயம் சூழ்நிலைக்கு ஸ்டாலின் அவர்கள் தள்ளப்பட்டாரோ, அதே மாதிரி இப்ப அமித்ஷா அவர்கள் போட்டிருக்க இந்த எச்சரிக்கை அதிரடி உத்தரவு துணை ராணுவம் உள்ள வரும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்க இந்த எச்சரிக்கை இப்ப அடுத்த கட்டமாக தமிழக அரசு தீபத்தூண்ல தீபம் ஏத்திக்கோங்க அப்படின்னு அந்த வார்த்தையை அவங்க சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தற்போது அமித்ஷா அவர் போட்ட அந்த உத்தரவால தற்போது ஸ்டாலின் அவர் தள்ளப்பட்டிருக்காரு. வேற வழி இல்லாம தள்ளப்பட்டிருக்காரு. இதனால எந்த நேரத்துல வேணாலும்
திருப்பரங்குன்றம் மலை மேலே தீபத்தூணில் தீபம் ஏற்றிக்கலாம் அப்படிங்கிற உத்தரவு எந்த நேரத்திலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் வெளியாயிட்டிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அமித்ஷா அவர்கள் தமிழக அரசுக்கு கொடுத்துருக்க அந்த அழுத்தம், உத்தரவு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு.